ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஐக்யூ கிரியேஷன்ஸ். நான் உங்கள் எஸ்ஜிகே. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம விஷுவல் ஸ்டுடியோ 2010 அந்த சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி புது வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நீங்களும் கற்றுக்கோங்க, நானும் கற்றுக்கிறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் திங், இந்த ஒரு லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதும் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு ஐஎஸ்ஓ ஃபைல் இருக்கும், டிஸ்க் இமேஜ், அதான் ஐஎஸ்ஓ ஃபைல் இருக்கும். இதை ரைட் கிளிக் பண்ணி இங்கே வின்ரேர் இருந்துச்சுன்னா வின்ரேரில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கீழே அதோட எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கோம், அது மேலே கிளிக் பண்ணி நீங்கள் வின்ரேரை வந்துட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் கேட்குது இல்லைங்களா, எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டுருக்கு. அது கொஞ்சம் ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகி முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே அப்புறம் இந்த வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்கும், ஏன்னா நிறைய ஃபைல்ஸ்லாம் இன்ஸ்டால் ஆகும் விஜுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணும்போது. இப்போ நீங்கள் பிசிஏ பிடெக் லைக் எனி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலே உங்களுக்கு தெரியும் விஜுவல் ஸ்டுடியோ எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. அதுலேயும் இப்போ 2010 வருஷன் தான் கொஞ்சம் ஸ்டாண்டர்டான வருஷன் நான் யூஸ் பண்ணதுலையே. ஸோ அதனால தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறதுன்னா விஜுவல் ஸ்டுடியோ 2010 தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். மற்றதெல்லாம் கொஞ்சம் ட்ராபேக்ஸ் இருக்குது, ஹேங் ஆகுது, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நிறையா இருக்குது, அப்படி இப்படின்லாம் கொஞ்சம் சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் விஜுவல் ஸ்டுடியோ 2010 வந்துட்டு கொஞ்சம் ஓகே, ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்துட்டு நான் சரி இன்ஸ்டால் பண்ணுறதே பண்ணுறோம், சரி அப்லோட் பண்ணலாம்னு சொல்லி தான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆகி முடிய போகுது. 98. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு தடவை ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். அப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் ஆன ஃபைல் மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே ஆட்டோ ரன் இருக்குது இல்லைங்களா, ஆட்டோ ரன் 2 இருக்குது. செட்டப் இன்ஃபர்மேஷன் அப்புறம் அப்ளிகேஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், செட்டப் இன்ஃபர்மேஷன் அப்ளிகேஷன் இருக்குது. அப்ளிகேஷன் மேலே ரைட் கிளிக் கொடுத்துட்டு ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துக்கோங்க. எஸ்ஆர் நோ கேட்கும், வழக்கம் போல தான் எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வந்துட்டு மேலே இன்ஸ்டால் மைக்ரோசாஃப்ட் விஜுவல் ஸ்டுடியோன்னு இருக்கு இல்லைங்களா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டப் பாக்ஸ் ஒரு புது விண்டோ பாப்பப் ஆகும். ஸோ பாப்பப் ஆகிடுச்சு இல்லைங்களா, விஜுவல் ஸ்டுடியோ 2010 அல்டிமேட். ஓகே, ஸோ கீழே பார்த்தீங்கன்னா செட்டப் லோட் ஆகிட்டுருக்கு. அது ஃபுல்லாக லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ செட்டப் இஸ் லோடிங் இன்ஸ்டாலேஷன் காம்போனன்ட்ஸ். ஸோ வெயிட் பண்ணுங்கள், வரும். ஸோ செட் லோடிங் கம்ப்ளீட்டட், கிளிக் நெக்ஸ்ட் கண்டினியூ இருக்கு இல்லைங்களா, நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அக்ரிமெண்ட்டுக்கு அக்செப்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக கஸ்டமானு கேட்கும், தயவுசெய்து ஃபுல்லாக இருக்கட்டும், நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க. கஸ்டம் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே என்ட்ரானதும் சாஃப்ட்வேர்லாம் கரெக்டாக தான் இன்ஸ்டால் ஆகும், ஆனால் நீங்கள் கஸ்டம் கொடுத்ததால ஒரு ஒரு ஆப்ஷன்ஸ் நீங்களே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சும்மா தெரியாமல் ஏதோ தப்பாக செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே நீங்கள் எல்லாம் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் உள்ளே ஒரு ஒரு ஃபீச்சர்ஸ் ஆகட்டும், ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஆகட்டும் உங்களுக்கு எனேபிள் ஆகியிருக்காது. ஸோ அதனால தான் ஃபுல்லுன்ற பேக்கேஜே கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால் கொடுத்து கேட்கும், இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. தயவுசெய்து இங்கே ஃபுல்னே கொடுங்க, கஸ்டம் கொடுக்காதீங்க. கஸ்டம் கொடுக்கலாம், கொடுக்கக்கூடாதுன்னா ஒன்றும் இல்லை, ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்ற போது கொஞ்சம் உங்களுக்கு டஃப்பாக இருக்கும். ஸோ நம்ம இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ செட் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்குது இல்லைங்களா, இவ்வளோ ஃபீச்சர்ஸும் இன்ஸ்டால் ஆகணும். இது உங்களுக்கு மினிமம் இல்லைனாலும் ஒரு 40 மினிட்ஸ் ஆகுது இருக்கும், இது ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகணும். ஒவ்வொரு சாஃப்ட்வேரும் ஒவ்வொரு செட்டப்பும் இன்ஸ்டால் ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் விசி 9.2 ரன் டைம் இது இன்ஸ்டால் ஆகுது. இதே மாதிரி கீழே இருக்கிற இப்போ ஸ்க்ரால் பண்ணி காமிச்சிருந்தீங்களா, அந்த மொத்த சாஃப்ட்வேர்ஸில் மொத்த
சாஃப்ட்வேர்ஸுமே இன்ஸ்டால் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு ஸோ இப்போ ஆல்ரெடி 2 முடிஞ்சிச்சு. இப்போ தேர்ட் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒன்றா இன்ஸ்டால் ஆகும். நீங்கள் அது வரலையும் பொறுமையாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸ்லீப்பில் போடாதீங்க, ஷட் டவுன் பண்ண எதுவுமே பண்ணாதீங்க. இது இன்ஸ்டால் ஆகிற வரையும் ஒரு கொஞ்சம் சைடில் வச்சுட்டு நீங்கள் பாட்டு வேறு வேலை என்ன பாருங்க. அப்புறம் இதுக்கு மேலேயும் ஒரு கண் இருக்கட்டும். ஏன்னா இதுக்கு ஒரு கொஞ்சம் டைம் எடுக்குன்றனால தான் சொல்கிறேன். உங்கள் ப்ராசஸர் கொஞ்சம் ஸ்பீடாக இருந்துச்சுன்னா டப்புன்னு முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்பீடாக தான் போகுது. நான் மற்ற லேப்டாப்லேயும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அது அந்தளவுக்கு ஸ்பீடு போகாது. மினிமம் ஒரு சிஸ்டம்லாம் 1 ஹவர் 1.5 ஹவர் கூட ஆகும். இது கொஞ்சம் ஸ்பீடாக போகுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு ½ அன் ஹவரில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இது முடிஞ்சதுனாலே உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் ஆகிடும். இதுதான் கொஞ்சம் லென்த்தியான கொஞ்சம் லாஸ்ட் ப்ராசஸ்னே சொல்லலாம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் பாருங்கள், இன்ஸ்டால் இது ஃபுல்லாக ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதும் ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணிட்டு விஷுவல் ஸ்டுடியோ நீங்கள் விண்டோஸ் போயிட்டு இங்கே விஷுவல் ஸ்டுடியோன்னு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் until then bye bye from SGK and take care.